சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from தாயம்மா, மலேசியா. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களிலும் இறைவன் நிறைந்திருக்கிறார். ஆனால் பிறவியில் உயர்ந்த பிறவியாக படைக்கப்பட்ட மனிதர்களால் தான் உலகில் படைக்கப்பட்ட மற்ற உயிர்களுக்கும் உலகிற்கும் நிலை கொள்ள முடியாத அழிவு ஏற்படுகிறது. உயர்ந்த பிறவியாக படைக்கப்பட்ட மனிதர்களே இதற்கு காரணமாக இருக்கும்போது ஏன் மனித பிறவியை உயர்ந்த பிறவியாக இறைவன் படைக்க காரணம் என்ன? Once upon a time, people were thinking that the human birth is the best. But later on, science has proved that creatures like dolphins have more knowledge, more intelligence than us. So we may not know really whether humans are very evolved or any other creature is more evolved, we don't know. காற்றில் ஏறி வரும் அம்மன் எனப்படும் பெயர்தான் பின்னாளில் காட்டேரி அம்மன் என்று மருவியது என்றும் அது பார்வதி தேவியின் உக்ர அவதாரங்களில் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. இன்றும் பல பேர் மலேசியா மற்றும் பல நாடுகளில் காட்டேரி அம்மனை தங்களது குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபாடு செய்து வருகின்றனர். இருந்தும் ஏன் சில பேர் காட்டேரி அம்மனை துர்தேவதையாக சித்தரிக்க காரணம் என்ன? லோக்கல் கஸ்டம்ஸ். அதாவது நிறைய கோயிலில் இருக்கிற சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய அம்பாள் உபாசனை பண்ண பொம்பளையோ இல்லை எல்லாருக்கும் நல்லது செஞ்ச ஒரு பெரிய குடும்பத்தில் வந்தவங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானுரையும் தெய்வங்கிற மாதிரி நிறைய குடும்பங்களில் அவங்க குடும்பங்களை இறந்து போனவங்களையே வந்து கடவுளாக கும்பிட்றதெல்லாம் இருக்குது. நிறைய குடும்பங்களில் தாத்தையா பாட்டையா இப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் அவங்கள தான் அவங்க கும்பிட்றாங்க. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கும்பிட்றாங்க. அதனால் அது பேர் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, பேராயிரம் பரவி வானூரும் ஏத்தும் பெம்மான்வாங்க. தேவர்களே 1000 பேருக்கு மேலே சொல்லி கடவுளை கும்பிட்றாங்களாம். அதனால் நம்ம எந்த கடவுளை எப்படி கும்பிட்டா என்னங்கிற மாதிரி. இப்போ நமக்கு இந்த இடத்துல வெயில் உகந்த அம்மன் வச்சுருக்கோம், மிளகாத்தம்மன் வச்சுருக்கோம். ஸோ மிளகாத்தம்மனுக்கு ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாயை தூக்கி போடுவாங்க இல்லையா யாகத்துலலாம். கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து மிளகாயை தூக்கி போட்டு பண்ணுவாங்க, பிரத்யங்கரா தேவி. ஸோ அதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இந்த அம்மாவுக்கு மிளகாத்தம்மன் பேர் வச்சுருக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் இங்கெல்லாம் மிளகு பயிரிட்டு இருந்தாங்க, அதனால் மிளகு காத்த அம்மன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். லோகோ பின்ன ருசிங்கிற மாதிரி உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அதை கும்பிடலாம். எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா நீ ஒன்றையே கும்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே தெய்வம் தான். இது அகம் பிரம்மாஸ்மின்னு. வி ஆர் அவர் செல்ஸ் காட்ஸ் அண்ட் எவ்ரி அதர் திங் அண்ட் எவ்ரி அதர் பர்சன் இஸ் ஈக்குவலி காட். ஸோ காட் is the sum total of your divine energy in this world, like the waves of the ocean. I am one wave, you are one wave. All of us put together constitute the ocean, that is God. So I am God, you are God. We are all waves. We originate from there, we merge it there, and we have the same qualities of the ocean. Every wave has the same quality and taste of the same ocean. Question from Govindan sir. குபேரனுக்கு செல்வத்தை அள்ளித்தந்த பரமசிவன், ஆனால் அதே குபேரனிடம் கடன் வாங்கிய திருப்பதி வெங்கடேச பெருமாள். இவை நமது புராணங்கள் சொல்லும் நிகழ்வுகள். மகா பிரளய காலத்தில் கூட பிரம்மனே போய்விட்டாலும் நானும் நீயும் இருப்போம் என்பது பரமசிவன் மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். பரமசிவனிடத்தில் இருந்து குபேரன் தனது தவ வலிமையால் மட்டுமே மாபெரும் செல்வத்தை பெற முடிகிற போது அதே செல்வத்தை மகாவிஷ்ணுவின் அவதாரமான திருப்பதி வெங்கடேச பெருமாள் பரமசிவனிடமிருந்தே நேரடியாக பெற முடியாதா? ஏன் அவர் குபேரனிடமிருந்து கடன் வாங்க வேண்டும்? இவையெல்லாம் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் தினசரி வருமானத்தை பெருக்குவதற்கு கையாளப்பட்ட உத்திகளா? இந்த தம்பி வந்து பேங்க்கில்
அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் கரூர் வைசா பேங்க்கில். அது ஒரு போஸ்ட்டு இல்லையா? the bank doesn't belong to him. He's a assistant manager there. Like that, Kuberan is a post. Anyone can come to that post with experience and exposures and qualifications. Don't attach too much importance to all these semi-gods and demigods. There are celestials. 33 கோடி பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இப்போ குபேரனுங்கிறவன் 8 திக் பாலகர்களில் ஒருத்தன். இன்ஃபேக்ட் அவனுடைய ஒரு ஏரோப்ளேனை தான் ராவணன் இலங்கைக்கு கொண்டாந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. ராவணனுக்கு ஒரு வகையில் பிரதர்னு சொல்லுவாங்க அவனை. அதனால் உலகத்திலே இதெல்லாம் பதவிகள் தான். ஒருத்தர் அந்த பதவியில் இருப்பான், இன்னொருத்தன் அந்த பதவிக்கு வருவான். அதனால் அந்த பதவியை போய் நம்ம பெரிய விஷயமா நினச்சினா அவனுக்கு அதை க்ளோரிஃபை எல்லாம் பண்ண தேவையில்லை. anyone can come to that post by தவம் and தானம். எல்லாமே அப்படி தான். எவ்ரி திங். இப்போ பிரம்மா என்பது ஒரு பதவி. என்ன பாபா சொல்கிறீங்கன்றியா? இப்போ ஆஞ்சநேயர் இருக்கார். ராமர் சொன்னார், நான் வைகுண்டத்துக்கு போகிறேன் வாப்பான்ட்டு. அவன் நான் வரமாட்டேன். ஏன்பா? நான் உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் நல்லா என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சேர்றேன். அங்கே தேவலோகத்தில் வந்து உங்கள் காலடியில் எல்லோரும் மாதிரியும் உட்காந்துருந்தா எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும்ட்டார். அப்போ அவர் சந்தோஷப்பட்டு அடுத்த யுகத்தில் நீ பிரம்மாவாக இருக்கிற பதவியை உனக்கு நான் தரேன், நீ தான் பிரம்மா அடுத்த யுகத்தில், அது வரைக்கும் நீ மகேந்திரகிரி பர்வதத்தில் போய் தவம் செய், உனக்கு 4 திசையிலிருந்தும் ஆகாசத்திலிருந்தும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி நான் பஞ்சமுகத்தை தர்றேன் அப்படின்னாரு. அப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயர்ன்றது ஒரு முகத்தோடு இந்த ஆஞ்சநேயருக்கு ராமர் மகேந்திரகிரியில் தவம் செய்யறதுக்காக அருளிய ஒரு பதவி. அடுத்த யுகம் வர்ற போது அதில் பிரம்ம பதவிக்கு ஆஞ்சநேயர் வருவார். அவர் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் படிப்பாருன்ற மாதிரி. அதே மாதிரி பலி சக்கரவர்த்தி திரிவிக்ரம அவதாரம் எடுத்து பகவான் மகாவிஷ்ணு வந்தபோது 3 அடி நிலம் கேட்குறாரு. சுக்கராச்சாரியார் வேணாம் நம்பாத அப்படின்றார். பரவாயில்ல, மகாவிஷ்ணுவாக இருந்தாலையும் அவன் கை கீழே இருக்கும், என் கை தானம் கொடுக்குற போது மேலே இருக்கும், எனக்கு பெருமை தானே அப்படின்ட்டு சுக்கராச்சாரியர் தலைகீழன்னு பார்க்குறாரு. அந்த தண்ணி விடணும், அதை போய் அடைச்சிக்கிறாரு. வண்டு மாதிரி வந்து தர்பை வச்சு குத்துறாரு. அவருக்கு ஒரு கண்ணு போகுது. உன் சங்காத்துமே வேணான்னு வர அரபி நாட்டுக்கு போய் முகமது நபி ஆயிடுறாரு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ எதுக்காக பலி சக்கரவர்த்தியை அந்த மாதிரி மகாவிஷ்ணு பண்ணுறாருன்னா, எனக்கு ரொம்ப வேண்டிய பிரகலாதனுடைய வம்சத்தில் நீ வந்திருக்க, அதனால் நீ ராட்சச குணத்தோடு கெட்டு போகக்கூடாது, அதனால் பாதாள லோகத்துக்கு நீ சக்கரவர்த்தியாயிருன்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ இன்றைக்கி பாதாள லோகம்ன்றது எது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் பலி சக்கரவர்த்தி ஏதோ ஒரு எலான் மஸ்காவோ பிரசிடென்ட் புஷ்ஷாவோ இருக்கான்னு அர்த்தம். இப்படி தான் எல்லாமே. everything is a post, and if you have enough penance and you are close to God in concept, God will promote you, if not to the main post, some post. இஸ்லாம் மதத்தை சேர்ந்த கபீர்தாசரை தனது சிஷ்யராக ஏற்க மறுத்தவர் ராமானந்தர். ஒரு நாள் கங்கையில் ராமானந்தர் குளிக்க வந்தபோது அவருக்கு தெரியாமல் படிக்கட்டுகளில் படுத்திருந்த கபீர்தாசரின் உடல் மீது ராமானந்தரின் பாதம் பட்டதால் அதையே திருவடி தீட்சை என அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு குருவின் சம்மதம் இல்லாமலேயே திருவடி தீட்சை பெற முடியுமா? திருவடி தீட்சையின் மூலம் குருவின் ஆன்மீக சக்தி சிஷ்யனுக்கு கடத்தப்படுகிறது என்கிற நிலைப்பாடு சரிதானா? அவங்களுடைய ஃபெய்த்து தான் அது காரணம். துரோணாச்சாரியார்கிட்ட ஒரு காட்டுவாசியாக இருந்த ஏகலைவன் போய் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். அவர் இல்லை, நான் அர்ஜுனனை கொம்பு சீவி தான் வந்து பழி வாங்கணும் பாஞ்சால தேச துருப்பதனை, அதனால் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாரு. ஒரு நாள் துரோணாச்சாரியார் காட்டுக்குள்ளே போனாக்கா அங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மிருகத்து மேலே அந்த அம்பை எறிஞ்சு அவன் இது பண்ணுறான். ஒரு வேலை பையன். யாரான்னாக்கா, அன்றைக்கி நான் வந்தேனே, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் உங்களையே குருவாக மானசீகமாக வச்சுட்டு உங்கள் பொம்மையை வச்சு கும்பிட்டுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு சொன்னான். அப்போ குருவை விட குரு மேலே வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏகலைவன் கூட அவகாசம். அப்போ இந்த படுபாவி மனுஷன் என்ன பண்ணார், உன் கட்டை விரலை எனக்கு கொடுத்துரு, நான் தானே உனக்கு குருன்னு சொல்லி அவனுடைய கட்டையெல்லாம் இப்படி அம்பை இழுக்கிறதுக்கு முடியாது இல்லையா, அதனால் துரோணாச்சாரியர் பண்ணது பெரிய தப்பு. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க சிஷ்யர்கள், இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. பத்மபாதர்னு ஒருத்தர் இருந்தார். ஆதிசங்கரர் நதிக்கு அக்கறையில் இருக்கார். பத்மபாதா வான்றார்.
குரு கூப்பிட்டாருன்றதுனால இவர் கிடுகிடுன்னு தண்ணி மேலே நடக்க ஆரம்பிச்சிடறாரு. இவர் நடக்கிற இடத்துலலாம் தாமரை மலர் ஒன்று காலுக்கடியில் வந்து இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு கபாலிகன் ஆதிசங்கரர் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன் தவம் பண்ணுற போது அவரை கொலை பண்ணுறதுக்கு வரான், வெட்ட வரான். அப்போ பத்மபாதருடைய உடம்புல நரசிம்மர் வந்து அந்த கபாலிகனை அழிக்கிறாரு. அந்த சத்தத்தை பார்த்துட்டு ஆதிசங்கரர் முழிச்சு பார்த்தா பத்மபாதருடைய உடம்புல நரசிம்மர் இருக்கார். அதே மாதிரி காசிராஜனுடைய உடம்புக்குள்ளே ஆதிசங்கரர் இருக்கார். அந்த மந்திரி ஏதோ ஒரு உடம்பு ஒரு மகான் இருக்கும், அதை எரிச்சிருங்கன்னு சொல்கிறார். அந்த உடம்பை எரிக்கிற போது இவர் கை வேகுது இல்லையா, அப்போ காசிராஜன் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆதிசங்கருக்கு தெரிஞ்சு போகுது. உடனே இந்த ராஜா பாடியை விட்டுட்டு அவர் அங்கே போய் கை கரியாகி போகுது. அப்போ அதே பத்மபாதர் சொல்கிறார், நெருப்பு கடவுள் நரசிம்மர் தானே, அதனால் நான் ப்ரே பண்ணுறேன், நான் நரசிம்ம உபாசனை தான் பண்ணுறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நரசிம்மர் கை கொடுப்பார், என்னந்தாலே ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணுறபோது கை நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு நரசிம்மர் கையை கொடுத்தாருன்னு கூட இருக்குது. அது மாதிரி நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாதரை பற்றி சொல்லுவாங்க, நெருப்பை வளர்த்துட்டு என்னவா நெருப்பை வளர்த்துட்டு ஒத்த காலில் நின்று அக்னி ஸ்தமனம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அந்த காட்டில் போகிறான். போயிட்டு என்ன சாமி பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி நரசிம்ம தரிசனம் எனக்கு வேணும், அதுக்காக நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவன் நான் காட்டுக்குள்ளே தான் சாமி போகிறேன், எப்படி இருக்கும் நரசிம்மர்னாரு. சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு அப்படின்றாரு. சரி சாமி நான் போய் கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு இவன் சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்பு போயினேக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாகிற பையனு நரசிம்மர் ஒரு மரத்தட்டில் வந்து படுத்துக்கிறாரு. இதோ பார்த்துட்டு சிங்கம் மூஞ்சி மனுஷன் உடம்புன்னு ஏலத்தலையெல்லாம் போட்டு அவரை கட்டி தரதெல்லாம் இழுத்துன்னு வந்து அவனை அந்த நரசிம்மரை பார்த்தோன்னே பத்மபார் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா, நான் உனக்காக வரலடா, இந்த இன்னசென்ட்டான பையன் கூப்பிட்டானேன்னு வந்தேன், நீ 1 கோடி வருஷம் நின்று இருந்தாலே நான் உனக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அதனால் இட்ஸ் இன்னசென்ஸ், சைல்ட் லைக் இன்னசென்ஸ். பைபிளில் வரும், பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஆல்வேஸ் கெப்ட் ஓப்பன் ஃபார் தம்னு. ஒரு குழந்தையை போன்ற கள்ளம் கபடமற்ற நிலையில் யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு கடவுளுடைய ராஜ்யத்தின் கதவுகள் திறந்திருக்கும்னு அர்த்தம். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்னசென்ஸ் தென் க்ரூட் இன்டெலிஜென்ஸ். நான் இந்த மந்திரம் சொன்னால் கடவுள் வந்துடுவார்னு நம்புறது வந்து ஒரு விதமான ஃபால்ஸ் ஈகோ அண்ட் க்ரூட் இன்டெலிஜென்ஸ். நிஜமாக ஒரு சைல்ட் லைக் இன்னசென்ஸாக இருந்தாக்கா பத்மபாதரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆட்டு மேய்க்கிற பையனை ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் அந்த மாதிரி இன்னசென்ஸ். கண்ணப்ப நாயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருந்த சிவாச்சாரியாருக்கு மந்திரம் சொன்னால் சாமி வந்துடுவாருன்ட்டு அவன் வாழ்நாள் பூரா மந்திரம் தான் சொல்லினேக்கிறான். ஆனால் இவர் கண்ணில் ரத்தம் இவர் போய் தன் கண்ணை வச்சு அப்புறாரு, இலத்தலையெல்லாம் கொண்டாந்து போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படி இருந்த கண்ணப்ப நாயருக்கு தான் கிடைக்குது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்பா வல்லேன்னு அல்லேன். பின்னால் வர்றவங்கெல்லாம் பாடுறாங்க, கண்ணப்பனை மாதிரி கண்ணை பிடிங்கி வைக்கிறதுக்கு எனக்கு தெரியுமா, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன்னு அல்லேன். சிறுத்தொண்டா நாயனார்கிட்ட போய் சிவபெருமான் கபாலிக வடிவத்தில் உன் பிள்ளைய எனக்கு பிரியாணி பண்ணி போடுனாக்கா வச்சுட்டார், அவ்வளோதான். அப்புறம் கடவுள் உயிர் கொடுக்குறார், அது வேற. தீண்டினால் திருநீல கண்டம்ட்டு 2 பொண்டாட்டியும் தொடாமல் இருந்தார் திருநீல கண்ட யாழ்ப்பாணர். ஏன்னா அவர் எப்போ பாரு சாமியை நினச்சின்னுக்கிற போது அந்த குழந்தை தவழ்ந்து வருது, களிமண்ணோடு சேர்த்து குழந்தையும் மெச்சு கொலை பண்ணிடுறாரு. இவர் ஐயோ சாரின்னு ஒய்ஃபு கிட்ட சொல்ல போகிற தீண்டினால் திருநீல கண்டம்ன்றா சிவமேலான தொடத்தில். அப்போது மாமனாருக்காரு அவனுக்கு தெரியாது இல்லையா, உங்களுக்கு குழந்தை இல்லைங்க மச்சின் சேர்ங்க அப்படின்னு சொன்னார். ஸோ சொல்ல வாய் மூடுவதுக்கு நான் எங்கள் பெரிய பொண்ணு எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் பார்த்துக்குவாங்க. ஆனால் அவளையும் தொடவே இல்லை. ஸோ சிவன் என்ன பண்ணுறாரு, நான் தண்ணியில் முழுக்க போகிறேன், 2 பொண்டாட்டியோட வந்து என்னை கைப்பிடிச்சி தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் தூக்குற போது 3 பேரும் எந்த வயசில் அந்த இளமையை இழந்தாங்களோ அதே வயசில் 3 பேரையும் சிவபெருமான் காப்பாற்றி கொடுக்குறாருங்கிற மாதிரி. அப்போ கடவுளுடைய சோதனைகள் என்பவை எல்லாருக்கும் இருக்கும். நீ அதில் பாஸ் ஆகிட்டியானா கடவுள் உன்னை விட அறிவாளி, உன்னை விட பரம தயாளன், எதையும் உனக்கு மிஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டான், எல்லாம் கிடைச்சிடும், அதனுடைய போக்கில் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். கடவுளை நம்பினவங்களுக்கு எப்படியெல்லாம் கடவுள் காட்டுறார். சோதனைகள் உண்டு. சோதனை இல்லாமல் ஒரு பக்தனை எப்படி கடவுள் சூஸ் பண்ண முடியும், மற்ற பக்தர்கள்லேருந்து இவன் வேறுபட்டவன் எப்படி சொல்ல முடியும்? சும்மா ஒரு ஊதுவத்தி காட்டிட்டு கன்னத்தில் 2 தோப்பு கண்ணம் போட்டுன்னு போயிட்டு அவன் பக்தனாகிடுவானா? கடவுள் கடுமையான பரீட்சைகளை வைப்பார், அதில் நீ பாஸ் ஆனியானா அதுக்கப்புறம் காட் வில் க்ளோரிஃபை யூ. உனக்கு அதில் டவுட்டு தேவையில்லை. உனது தலையெழுத்துப்படிதான் உன் வாழ்க்கை அமையும் என்று உலகியல் ரீதியில் அடிக்கடி சொல்கிறார்களே, உண்மையில்
தலைவிதி என்ற ஒன்று மனிதர்களின் தலையில் எழுதப்படுகிறதா அல்லது மனிதனின் முன்ஜென்ம கர்மாவைத்தான் அவ்வாறு கூறுகிறார்களா? ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒரு குரு வெளியூருக்கு போகிறாரு, அவருடைய ஒய்ஃபு நிறைய கர்ப்பிணி, டெலிவரிக்கு ரெடியாக இருக்கா. அப்போ அவர் சிஷ்யனை கூப்பிட்டு இந்த கேட்டுக்கிட்ட நில்லு காவல்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ பிரம்மா வரான், வந்துட்டு என்னை உள்ள விடு, நான் தான் பிரம்மா, இப்போ ஒரு குழந்தை பிறக்க போதே அதுக்கு நான் தலைவிதி எழுத போகிறேன்றார். என்ன எழுத போகிறேன்னு சொல்லு அப்படின்னு. இல்லை, என்கிட்ட ஒரு எழுத்தாணி இருக்கும், அதை கொண்டு போய் நான் அந்த குழந்தைய தலைமையில் வச்ச உடனே அது எழுதின அப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்படின்றாரு. சரி, நீ திரும்பி போகிற போது எனக்கு சொல்லிட்டு போயேன்னா எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். திரும்பி வரபோது என்ன எழுதி, இந்த குழந்தைக்கு வாழ்நாள் பூரா ஒரு சின்ன இடம் வசிக்கிறதுக்கு ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு. இந்த பையன் பெரியவான உடனே இந்த சிஷகோடி என்ன பண்ணிட்டான், உனக்கு வாழ்நாள் பூரா இதுக்கு பஞ்சம் இருக்காது, நீ வந்து டெய்லி இவ்வளோ இடத்த தானம் பண்ணு, ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி தானம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பண்ணினே இருக்கான். ஒரு நாள் இந்த சிஷ்யங்கிறான் இல்லையா, அவன் காட்டில் போகிறபோது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கலுங்களை தூக்கின்னு பிரம்மா வந்து கிழவனாட்டம் ஓடி ஓடி வரான் லொங்குன்னு பார்த்து திட்டுறான், பாவி உன்னால் நான் என்ன ஆனேன்றான். பிரம்ம ரகசியத்தை சொல்லி நீ அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு பாரு, நான் டெய்லி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக பசுமாடு கண்ணுக்குட்டி செங்கல் தூக்கின்னு ஓடின்னு இருக்கேன். When disclosed, all these secrets of birth are disclosed, such anarchies will happen. இல்லையா? நீங்கள் எவ்வளோ பேரை பார்த்தீங்க, கடவுள்கிட்ட வரம் வாங்கியிருப்பான், அப்புறம் அந்த வரத்தை அப்யூஸ் பண்ணுவான், மிஸ்யூஸ் பண்ணுவான். அதனால் கடவுள் வந்து அதில் மாட்டின்னு முழிக்கிற மாதிரி பஸ்மாசுரம் கதையிலேருந்து எத்தனை அரசர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கீங்க. அதனால் ஒரு தியரி என்னன்னா, ஒரு குழந்தை பிறக்கிற போது அந்த பிரம்ம லிபி என்பது எழுதப்படுகிறது. நாம் என்ன சொல்கிறோம், ஒரு பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே நம்மக்கிட்டேயும் இருக்குது, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் உடம்பு தான் வந்து பிரம்மம். அதனால தான் அது வந்து அதாவது பிரம்மமாகிய சொரூபம் இந்த உடம்பு. இதுக்குள்ள ரைட் சைடில் இருக்கிறது சிவன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நாராயணன், சங்கர நாராயணன், சிவசக்தி. அப்போ நம்ம எல்லாருமே கடவுளுடைய வடிவங்கள் தான். நாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே பிரம்மம் தான். அந்த பிரம்மத்துக்குள்ளும் ரெண்டு பேரும் இருக்காங்க, சங்கர நாராயண ஆத்ம ஏவன், கச்ச பகவான். பகவான் என்பது யார் என்றால் சங்கர நாராயண ஆத்ம ஏவன், சங்கரனாகவும் நாராயணாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு சொந்தக்காரங்கிறோம். அப்போ நாம் கல்யாணம் பண்ணின்னு ஒரு குழந்தைய பெக்கிற போது நாம் தான் பிரம்மா. அப்போது பிரம்மா விதி எழுதுறான்னா என்ன அர்த்தம், நாம் செய்த நல்லது கெட்டது 7 தலைமுறைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துக்கினே இருக்கும். அதனால் உங்கள் பெரியவங்க நிறைய பூஜை புனஸ்காரம் நல்லது பண்ணியிருந்தா அது குழந்தைகளுக்கு வரும், அவங்க பாவம் பண்ணியிருந்தா அதுவும் 7 தலைமுறைக்கு உங்களுக்கெல்லாம் வரும். அதனால் பிரம்ம லிபி என்பது இந்த சரீரமாகிய பிரம்மம் இருக்கு இல்லையா, அதில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தலைமுறைகளாக வரக்கூடியது. அடுத்தது ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் சொல்லக்கூடியது. இது ரெண்டும் நம்முடைய மூச்சில் பிறஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம மூச்சில். யாராவது தவத்தில் ஒரு உயர்நிலை அடைஞ்சு இப்படி 8-8ன்னுவாங்க, இந்த உள்ளே இருக்கிறது 8-8 வந்து இந்த இடத்துல ஊசியில் நூல் கோக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ரெண்டையும் யார் ஒன்று சேர்க்கிறானோ, சங்கரனையும் நாராயணனையும் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையில் பை எஃபர்ட் ஆர் பை ஆக்சிடெண்ட் ஆர் பை ஃபேட் ஒன்று சேர்க்கிறானோ அவன் பகவான் ஆயிடுறான். அதனால் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பகவான் தான். அண்ட் த வே வி கெட் அவர் கர்மாஸ் ஃப்ரம் அவர் ancestors and the way we get punyam in this birth, we get this understanding of divinehood. All of us are gods. Everyone is God, everything is God. There is nothing else than God, none other than God in this world. That's why Krishna says, Ishvara Sarva Bhutanam. Every creation is God of them. இதான் வள்ளலார் சொல்கிறது. எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, ஏன்னா எல்லாம் கடந்த என் நம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள்ளே இருந்தாரு அப்படிங்கிறார். சாமி எல்லா இடத்துலையும் இருக்காரு, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எங்கிட்டையும் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஸோ இயல்பு முதலாகி எல்லா ஜீவராசிகள்லையும் அதே கடவுள் தான் இருக்கார். நமக்கு புரியாமல் போகலாம், ஒரு எறும்பு எப்படி நினைக்கும்னு நமக்கு தெரியாது, ஒரு எறும்பு நம்மளை எப்படி பார்க்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எறும்புடைய கண்
எறும்பை புல்லுண்டு தான் இருக்குது. ஆனால் எறும்புடைய கண்ணில் கடவுள் வச்சிருக்கிற லென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்குற போது நாம் எறும்பு மாதிரி கூட அதுக்கு தெரியலாம். ஒரு யானை இருக்குது, அது ஹியூஜாக இருக்குது. யானையினுடைய கண்ணில் கடவுள் பொறிச்சிருக்கிற லென்ஸை பார்க்குற போது நம்ம ரொம்ப ஹியூஜாக தெரியும், யானைக்கு அது ஏதோ எலி மாதிரி தெரியும். அதனால் நம்ம கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் வாசித்து காணோனாததுன்றது. எந்த வகையிலையும் கடவுளை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துள்ளன் ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஏன் எப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணால் கடவுளுக்கு மாட்டார். இதெல்லாம் வாயில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் அல்ல. அதனால் பேசாமல் அழகிலா விளையாட்டுடையார் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. புரிந்து கொள்ள முடியாத கடவுள்கிட்ட நம்ம 2 கை தூக்கி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்? உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், உலகத்தை பூரா படைக்கிறது, நிலை பெறுத்தலும், இந்த உலகத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, நீக்கலும், உலகத்தை அழிக்கிறது. ஸோ உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், நிலை பெறுத்தலும், நீக்கலும், நீங்களா புரிந்து கொள்ள முடியாத அழகிலா விளையாட்டுடையார் ஆவரண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன். ஸோ வில் நெவர் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் how big God is, how loving or caring He is, because when things are happening according to our planning, we think we are very intelligent. When something goes wrong and detrimental to our planning, we started blaming God. Now I worshipped you, I prayed you, and you are not taking care of me அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், one man was praying to God. God came down like the Enter Joe Blanc சினிமா மாதிரி. அவனுக்கு சொல்லிட்டாரு, நீலேருந்து உங்க கூட இருப்பேன் போயா அப்படின்னு. எனக்கு எப்படி தெரியும்? நீ இறந்து என்கிட்ட வர்றபோது நான் உனக்கு சினிமா காட்டுவேன், நம்ம 2 பேரும் எப்படி லைஃப் ஜர்னி பண்ணுவோன்ட்டு. ஸோ when he dies, he goes to the heaven. God shows him a documentary. In that, you will see 4 feet in some places, only 2 feet in some places in the life journey. He says, between 2003 to 2005 I was suffering. Between 2020 to 2022 I was suffering. God, you are not kept up to your head, I was suffering அப்படின்னா. அப்போ God laughed and said, those 2 feet you are seeing are mine. I carried you really on my shoulders whenever you had these problems அப்படின்னா. And we may not understand how God helps us and how caring is. God never forsakes. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். தாயிற் சிறந்த தயான தத்துவனே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய உன்னினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. இதெல்லாம் தான் கடவுளை பற்றிய நம்முடைய அறிந்து கொண்ட பெரியவர்கள் நமக்கு உணர்த்தி போன பாடங்கள். அது லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கும் ப்ராப்ளம். இப்போ நாங்கள்லாம் சாமி ஆகிட்டோம், எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஆல் த டைம் வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ். இப்போன்னு இல்லை, நீலங்கரையில் when the going was so good. ஸோ பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, என்னடா இவ்வளோ நல்ல ஆசிரமம் எஞ்சி போச்சு அப்படின்னு தப்பாக நினைப்பாங்க. பட் அது நல்லது தானே. ஏன்னா எனக்கு அப்போது குரு தசையில் செவ்வா புக்தி, செவ்வான்னா ஃபயர் ஆக்சிடென்ட். அப்போது ஒரு தடவை வெங்கலேரியில் நெருப்பு வந்துச்சு, நீலங்கரையில் நெருப்பு வச்சானுங்க, எல்லா இடத்துலையும் ஃபயர் ஃபயர் ஃபயர். ஏன்னா செவ்வா அந்த நேரத்துலேருந்து. அதுக்கப்புறம் பாரு இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டோம். சரி, இங்கே வந்தோம், இங்கே எவ்வளோ சோதனைகள். ராவணன் ஆஞ்சநேயர் வாளில் மூட்டிய நெருப்பை வைத்துத்தான் இலங்கையையே ஆஞ்சநேயர் அழித்தார் என்கிறது ராமாயணம். அதில் விபீஷணன் அரண்மனை மட்டும் எரிக்கப்படவில்லையே. அப்படியானால் விபீஷணன் ஸ்ரீராமர் பக்கம் வந்துவிடுவார் என்று ஆஞ்சநேயருக்கு முன்கூட்டியே தெரியுமா? ஆஞ்சநேயர் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பு அவரை பாதிக்காமல் போனது எப்படி? யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஆஞ்சநேய சுவாமியை இந்திரஜித் தன்னுடைய பிரம்மாசரத்தினால் கட்டுப்படுறோம். பிரம்மாசரத்தினால் கட்டுப்பட்டால் அதுக்கு நாம் ஒபே பண்ணணுங்கிற ரூல்ஸ் தெரிஞ்சவர் தான் ஆஞ்சநேயர். ஏன்னா அவர் சாதாரண ஆள் இல்லை. யார் ஒரோய் சொல்வன் செல்வன், இவ்வளோ நல்லா பேசுகிறானே யாருன்னு தெரியல, நேமியோ குலிசியோ பூமி தாங்க ஒருவனுன்றான். ஏன்னா பிரம்மாவா விஷ்ணுவா யாருன்னே தெரியலையே, இப்படிலாம் இருக்கானே, வில்லார் தோல் வியூமனும் அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ அந்த அளவு பராக்கிரமசாலியாக இருந்தவர் இந்திரஜித் பிரம்மாசரத்தை கட்டுற போது அதுக்கு கட்டுப்பட்டு சும்மா இருக்கார். ஆனால் இந்த குரங்கு பசங்களுக்கு தெரியாது, பிரம்மாசரத்துக்கு மேலே இன்னொரு கட்டு போடக்கூடாது.
அதனால் இந்த குரங்குங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற தலை எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டு போட்ட உடனே இந்த பிரம்மாஸ்திரம் இல்லையா அது அருந்து போகுது. ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு கட்டு போட்ட உடனே இதுக்கு பவர் போயிடும். ஸோ அந்த நிலையில் அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். சீதையை ஏற்கனவே கேட்டார், வாமா நான் உன்னை கூட்டின்னு போயிடுறேன் அப்படின்னு. அந்த அம்மா வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு ராவண சபையில் போய் அவங்க வாளுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி ஒரு இவர் ஞானசம்பந்த மூர்த்தி வந்து பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்ன உடனே எல்லாருக்கும் வயிற்றில் இந்த சூளை நோயின்னு வந்துச்சுன்னுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி அவங்க வச்ச நெருப்பு அவங்களுக்கே போகணுங்கிறதுனால அவர் ராவண சபையிலிருந்து கிளம்பி ஆகாசத்தில் போய் இலங்கைக்கெல்லாம் நெருப்பு வச்சுட்டு நேராக கடலில் போய் அந்த வாழை நினச்சி அந்த நெருப்பு அணைச்சிக்கிட்டு ராமர்கிட்ட போகிறாரு. இது ராமாயணத்தில் வருகிற ஒரு காட்சி. அவர் ரேண்டமாக ஆகாசத்தில் பறந்துக்கிட்டு நெருப்பு வச்சுன்னு போகிற போது அவர் வந்து இலங்கையை பூரா அழிக்கிறது தான் நினச்சிருப்பார். அதில் அவருக்கு என்ன தெரியும், விபீஷன் வந்து எங்கே இருக்குது, சூர்பனகை எங்கே உட்காந்து இருக்கா, ராவனுடைய பெட்ரூம் எதுன்னு இதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணியா போவார். அவர் பாட்டிக்கு 10 வச்சுட்டு போயிட்டார். மனிதன் தன்னை உணர்ந்து கொள்கிற பாதைக்கு வழிவகுத்து கொடுக்கிற அமைப்பு சம்ரக்ஷணா. இருப்பினும் தங்களிடம் வருகிற பெரும்பாலோர் அவர்களுடைய குறைகளை கூறி அதற்கான விடியலைத்தானே தேடி வருகிறார்கள். அது ஏன்? புதுசாக வர்றவங்க தான் அப்படி இருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் என்ன எங்கிட்ட வந்து டெய்லி குறையா சொல்லின்னு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் யூ நோ தட் காட் இஸ் தேர் அண்ட் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் யுவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், இந்த இடத்துக்கு போனால் நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு கேள்விகள் இருக்காது, எந்த கேள்வியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த தம்பி முதல்ல ஜாப் இல்லைன்னு சொல்லி வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு பேங்க்கில் வேலை கிடச்சிச்சு, இப்போ ப்ரமோஷன் கிடச்சிச்சு. இனிமேல் அவருக்கு எங்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது, அவருக்கு தெரியுதில்லை எங்கள் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தோசை சாப்பிட்டு போனால் போகிறோம், இதெல்லாம் தானாக நடக்கும் தெரியுது. அந்த மாதிரி தான் எவ்ரிவன் வில் நோ பை தர் எக்ஸ்பீரியன்ஸ் தட் திஸ் பிளேஸ் இஸ் எனர்ஜெட்டிக் அண்ட் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். யார்கிட்ட பவர் இருக்கோ நீ அவர்கிட்ட போனேன்னா அவருடைய எனர்ஜி உனக்கு கிடைக்குது, அதனால உன்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. உனக்கு 10,000 ரூபா கடங்குது, என்கிட்ட 100 கோடி இருக்குன்னு வை, உன் 10,000 ரூபா கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போதா, ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் சோர்ஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல். இது எங்கிட்ட நிறைய இருக்குது, அல்லெல்லாம் குறையாமல் இருக்குது, அது கொடுக்க கொடுக்க குறைய போகிறது இல்லை. தானமும் தவமும் குறையவே குறையாது, மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதனால் எவ்ரி திங் காட் நோஸ். அண்ட் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே என்ன கேட்கணும், அவர்கிட்ட பேச முடியுமா பேச முடியாதா, பெருமாள்கிட்ட போய் கும்பிடணுமா இல்லை இவர்கிட்டயே கேட்டால் போருமா, இந்த மாதிரி 1000 கேள்விகள் உனக்கு இருக்கும் கலகலான்ட்டு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் ஒரு 4 தடவை புரிதலோடு வந்துட்டுன்னா அப்புறம் உனக்கு கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. நீயே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜம்முன்னு, இல்லையா? யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப். சி காட் இஸ் அன் அந்தர்யாமி, உங்கள் எல்லார்கிட்டேயும் அவர் இருக்கார். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருங்கிற மாதிரி. ரொம்ப வெயிலாக இருக்குன்னா ஒரு மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் என்னென்னா இலைப்பாறுதல் கிடைக்கும். அந்த மாதிரி இது ஒரு நல்ல இடம். லாட் ஆஃப் எனர்ஜி இஸ் கெப்ட் இன் திஸ் பிளேஸ். ஏன்னா 3 கோயில்லையும் யாகம் நடக்குது, இங்கே எல்லாம் நல்லது தான் நடக்குது. எல்லா ஆத்மாக்களும் வெளியே இருக்கிற போது இருக்கிறதுக்கும் இந்த உள்ளே வந்த போது இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். வீட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. வந்தியா உட்காரு, சாப்பிட்டு பாட்டெல்லாம் கேளு, உனக்கு பெருமாள் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், ஜரகண்டியே கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ கேட்டுப்போ, அது நடக்க காண்பாய். இவ்வளோ தானே. நிறைய பேருக்கு இது புரியாது. புதுசாக வர்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, இப்படி எப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஒன்றுமே தெரியாது, ஏதோ டிவியில் பார்த்துருப்பாங்க இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால் வருவாங்க, அங்கே நிற்பாங்க இங்கே நிற்பாங்க. நம்மளாக வந்து யாராவது நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம். 2 மினிட்ஸ் உட்காருவாங்க, பிரசாதத்தை கையில் வாங்கி கொடுவாங்க, இல்லைன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ். ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு எங்கே தேடுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க, எதை தேடுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க. ஒரு ஆளுடைய ஏதோ ஒன்று தொலைஞ்சி போச்சு, அவன் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கீழே தேடின்னு இருக்கான். இன்னொரு வந்து என்ன தேடுறேன்றான், என் கோல்டு ரிங் விழுந்துச்சு, அதை தான் தேடின்னு இருக்கேன். நான் எங்கே விழுந்துச்சின்னு, அங்கே விழுந்துச்சு அப்படின்னா. அங்கே விழுந்தது ஏன்டா இங்கே தேடுறேன்னா, இங்கே தான் வெளிச்சுங்குதுன்னா. அதனால் எங்கே தேடுறது தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பானுங்க. இது ஒரு பெர்முட்டேஷன் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று எதை தேடுறேன்னு தெரியாமல் தேடின்னு இருக்குது.
இல்லையா? தே டோன்ட் ஈவன் நோ வாட் தே வாண்ட், தே வில் கீப் சர்ச்சிங். லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இதை தான் தேடுறோங்கிற மாதிரி. இப்படி பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது தேடுதலில் கூட. அதனால் எ பர்சன் who is sane will always be calm, composed, and you will try to understand a particular place. ஒரு கோயிலுக்கு போகிற, அந்த கோயிலை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு நாளாவது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்து பாரு, என்ன தான் நடக்குதுன்னு தெரியும். தேர் இருக்குது, பல்லக்கு இருக்குது, நீ உட்காந்த இடத்துல உனக்கு எச்ச பிளேட் கொடுத்து கை கழுவுறதுக்கு வைக்கிறாங்க, பாடுறாங்க, கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, சாமி ஒவ்வொரு விதமாக டெய்லி அலங்காரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி அம்பாள், வெள்ளிக்கிழமைன்னா அம்பாள், நாளைக்கு வந்து பாரு வெங்கடாதிபதி ஆகிடுவார். இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். இடம்லாம் சுத்தமாக இருக்குது, இவ்வளோ மரம் நட்டுருக்கோம். ஸோ உனக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ நீ விடுற கார்பன் டை ஆக்சைடோட உனக்கு 1000 ஃபோல்ட்ஸு ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ யூ நீட் நாட் பே எனி மணி. இங்கே யாரும் உன்னை வந்து எதுக்கும் சீட் பண்ண மாட்டாங்க, யாரும் உங்கள்கிட்ட வந்து அப்ளிகேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. நிறைய ஆன்மீக மையங்களில் வர்றவனை பார்த்து அவங்ககிட்ட ஒட்டிக்கின்னு ஏதாவது வேலை வாங்கணும், ப்ரொமோஷன் வாங்கணும், இந்த மாதிரிலாம் தான் நடக்குது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி என் வாழ்க்கை பூரா நான் நிறைய பேரை பார்த்துன்னேக்கிறேன். அதனால் நான் யாரையுமே வந்து தடவி வர்றியா உருப்படுறியான்னு கேட்கவே மாட்டேன். அவனுக்கு ஏதோ பழைய கனெக்ஷன் இருந்தாக்கா நம்மக்கிட்ட வர்றான், உருப்பண்ணோன்னா உருப்பிடுவான், ஓடி போனோன்னா ஓடிப்போம். இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. நம்முடைய ஆன்மீகம் என்னைக்கானா புரிஞ்சா அது. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜெகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் அணைகின்றோம் சுவாமி, அன்பில் அணைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலைமையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.